சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரச்சனையை முடித்து வைப்பதற்கு பாஜக ஒரு திட்டம் போட்டுள்ளது. ஓபிஎஸ்ஸிற்கு ஆளுநர் பதவி வழங்கிவிட்டால் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் மீண்டும் பழையபடியே அதிமுகவிற்கு வேலை செய்ய தொடங்கிவிடுவார்கள். எடப்பாடியை பொதுச்செயலாளராக தேர்வு செய்து விடுவார்கள். மேலும் ஓபிஎஸ் அவர்களும் வேறு வழியில்லாமல் அதிமுகவின் பிரச்சனைகளில் தலையிட முடியாது. ஏனென்றால் ஆளுநராக பொறுப்பேற்றுவிட்டால் அவருக்கென்று சில அதிகாரங்களும் உரிமைகளும் கடமைகளும் இருக்கிறது. இதனால் தமிழக அரசியலில் இருந்து முழுமையாக ஓபிஎஸ் அவர்கள் விலகிவிடுவார் என்பதுதான் பாஜகவின் திட்டம். இதற்கு ஓபிஎஸ் என்ன கூறினார் என்று தெரியுமா? எனக்கு ஆளுநர் பதவி வேண்டாம், முதல்வர் பதவி வேண்டாம், கட்சியில் துரோகி இருக்கக்கூடாது, முக்கிய இடத்தில் துரோகி இருக்கக்கூடாது, அதுவும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பொதுச்செயலாளராக வகித்த பதவியில் எடப்பாடி என்ற பச்சை துரோகி அந்த இடத்தில் இருக்கக்கூடாது. சட்ட ரீதியாக நாங்கள் போராட்டத்தை தொடருவோம். புதிய கட்சியை ஆரம்பித்ததற்கு காரணம் எடப்பாடியின் உண்மை நிலையை மக்களிடம் எடுத்து கூறி அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்குத்தான் நான் புதிய கட்சியை தொடங்கியுள்ளேன் என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடமே நேரடியாக எடுத்து கூறியிருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த நிலையில்தான் ஆளுநர் பதவி பலருக்கும் கிடைக்குமா என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதை தனது வசம் வைத்திருக்க வேண்டும் என்று பலரும் நினைத்திருக்கக்கூடிய நிலையில் எனக்கு வேண்டாம் என்று கூறிய ஓபிஎஸ் அவர்கள் செய்தது சரியா? அதிமுகவை பொறுத்தளவிற்கு கடந்த 8 தேர்தல்களில் தோல்வியடைந்திருக்கிறது. இந்த முறை தோல்வியடைந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிமுகவின் கூட்டணியான பாஜக இவ்வாறு திட்டங்களை போட்டுள்ளது. இந்த திட்டத்தை முறியடித்திருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள். இதனால் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு தவறானது என்று பலரும் கூறி வந்தாலும் நான் ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசி. பணத்திற்காக ஒட்டுமொத்தமாக பதவியை அனுபவிக்க வேண்டும் என்றால் கூவத்தூரில் நான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்க மாட்டேன் என்றும் கூறியிருக்கிறார். அவர் கூறுவது உண்மைதான். ஏனென்றால் ஓபிஎஸ்ஸிற்கு பதவியோ பணமோ தேவையில்லை. நற்மதிப்பும் அதிமுகவின் சட்ட திட்டங்களை மாற்றியமைக்காத ஒரு தலைவரை தேர்வு செய்ய வேண்டும். அந்த இடத்தில் எடப்பாடி தகுதியானவர் கிடையாது என்பதை ஓபிஎஸ் அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆளுநராக ஓபிஎஸ் அவர்கள் வரலாமா அல்லது அவர் எடுத்த முடிவு சரியானதா? அதிமுகவின் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அவருக்கு என்ன பதவி வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.